அதான் காவா வழி இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தலை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அதான் டிஎம்கே வந்தால் வந்து அது வந்து எதுவும் அவனுங்க ஒழுங்காக சரி படுத்தலை. அதனால் வந்து ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்து வரலாம். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து கேப்டன் ரசிகர் தான். அதிமுக தான் வரும். திமுக ஆட்சி வந்து சரி, செயல்பாடு சரியில்லை. எல்லாம் வாக்குறுதி செய்யறாங்க, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. எல்லாமே அப்படியே நின்று போச்சு. எந்த வாக்குறுதியும் நிறைவேறலை இது வரைக்கும். எல்லா பிரச்சனையும் ஏரி பிரச்சனை இருக்குது, இந்த ரயில்வே பிரச்சனை இருக்குது, இன்னும் இந்த சாலை ஓர கடைகள் பிரச்சனை இருக்குது, எல்லாம் நிறைய பிரச்சனை. இந்த சாலை ஓர கடைகளை எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து எல்லாத்தையும் உடச்சி இடித்து போட்டு இந்த காய்கறி விற்கிறவங்க, இந்த வியாபாரிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்து சரியில்லை. இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து காலாஸ்திரி போகிற வண்டி கூட போக முடியல, வர முடியல. இந்த சாலை ஓரம் கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் வண்டி போகுது செய்யுதுன்னு சொல்லி வாக்குறுதி சொன்னாங்க. அது இன்னமும் நிறைவேற்ற முடியல. அதை அப்படியே நின்று போச்சு. அது விஜயாக இருக்கட்டும், இந்த சீமாகட்டும், இதெல்லாம் எடுபடாது. அடுத்த 2026 வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமையும். ரெட்டால தான் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனைனா தண்ணி போகாத காவாய்ங்கெல்லாம் அடைப்பு இருக்குது, அதுதான் பிரச்சனை. அவங்க நல்லா விவசாயத்துங்களுக்கு நல்லா பண்ணாங்க. எடப்பாடி வந்து நல்லா செஞ்சார். இப்போ இவர் வந்து எதுவுமே செய்யலை, தள்ளுபடி பண்ணார், எல்லாம் பண்ணார் அவர் எடப்பாடி. விவசாயத்துங்களுக்கு கவனிக்கலை இவர்.